ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்கள் கருணா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்னும் நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கலை. பட்டு படித்த மெசேஜும் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லோரும் நேற்று எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி. அண்டு எல்லாரோட லைஃப்லும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட லைஃப்லேயும் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஐ மீன் லவ்வில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ யாருக்காவது இருக்குன்னா எஸ் மேம், நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ let us get into the story. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம கிருஷ்ணா சோட்டுவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லிப் கிஸ் கொடுத்தாங்க கிருஷ்ணா. அதுலேயே சோட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். ஸோ இமீடியட்டாக கிருஷ்ணா அவங்கள பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் இங்கே கிருஷ்ணா மெசேஜஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இஃப் யூ ஃபீல் எனிதிங் ராங், சாரி, நான் வேணும்னு பண்ணலை, இந்த மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் எந்த மெசேஜ்க்கும் சோட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணா சோட்டுக்கு கால் பண்ணுவாங்க. பட் சோட்டு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மெசேஜஸ் போடுவாங்க. ஐ எம் ரியலி வெரி சாரி, நான் உன்னை ஏதோ பேட் இன்டென்ஷனில் நான் உன்னை கிஸ் பண்ணது கிடையாது. என்னோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு மட்டும்தான் நான் உன்னை கிஸ் பண்ணனே தவிர எந்த இன்டென்ஷன்ஸும் இல்லை என்கிட்ட அப்படின்ட்டு மெசேஜ் போடுவாங்க. பட் அந்த மெசேஜுக்கு கூட ரிப்ளை இருக்காது சோட்டு சைடில் இருந்து. கிருஷ்ணா வெரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே ஃபைன், நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகே, இஃப் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள், இஃப் யூ ஹாவ் ஃபெல்ட், நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகியிருந்தா ஐ ஆம் ரியலி வெரி சாரி ஃபார் தேட். அண்ட் இனிமே நான் உங்களை நான் உங்களுக்கு உங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். யூ டேக் யுவர் ஓன் டைம். அண்ட் இஃப் யூ ஆர் பேக் டு மை லைஃப் ஐ வில் பி வெரி ஹாப்பி. இல்லை எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் தூரமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் போட்டு ஷி வில் கன்க்ளூட் அண்ட் சே குட் நைட் அண்ட் தென் ஷி வில் கோ டு ஹர் பெட். இந்த சைடு சோட்டு அந்த மெசேஜ் படிப்பாங்களே தவிர ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. அண்டு கிருஷ்ணா கிஸ் பண்ண அந்த சீன் மட்டும் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவங்க லிப்ஸ் மேலே அவங்க ஃபிங்கர்ஸும் இருக்கும். பட் அது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னது அவங்களுக்கே புரியல. நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே அவங்க தூங்கிடுவாங்க அந்த நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப கேஷுவலாக கிருஷ்ணா அவங்க லைஃப் மறுபடியும் ஓகே வாட் எவர் இட் இஸ் ஐ ஷுட் அக்செப்ட் இட் அப்படின்னு நினச்சிட்டு சீரியஸாக அவங்க பாட்டுக்கு அவங்க பையனை ரெடி பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இவங்க கூட காலேஜ்க்கு வருவாங்க. பஸ் ஸ்டாப்க்கு வருவாங்க. சோட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சோட்டு கூட எதுவும் பேசாமல் காமாக கிருஷ்ணா பைக் பக்கமாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கிருஷ்ணா என்ன நினைப்பாங்க, ஓ ஐ திங்க் ஷீ இஸ் நவ் ஓகே, என் பைக் ஏறத்துக்கு வர்றாங்கன்னா ஷீ இஸ் ஃபைன் வித் மீ அப்படின்னு நினச்சிட்டு ஷீ வில் சே ஹாய் சோட்டு அப்படின்வாங்க. பட் ஹாய் சோட்டுன்னு சொன்னது கூட சோட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்க பைக் மேலே மட்டும் ஏறி உட்காந்ததும் ஓகே
ஃபைன் அப்படின்ட்டு சும்மா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. கிருஷ்ணா கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட ட்ராப் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கேருந்து பிரதிபாவை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அங்கேருந்து பிரதிபாவை கூட்டிகிட்டு காலேஜுக்கு போவாங்க. சோட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக் பண்ணிவிட்டு காலேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ கிருஷ்ணா என்ன சொன்னேன்ல, ஷீ இஸ் அ வெரி செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன்ட்டு. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் இனிமேல் சோட்டுவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களா பேசினா ஓகே, இல்லைன்னா நான் போய் டைரெக்டாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூட சும்மா அவங்க பிஎட் கிளாஸு, அதுக்கப்புறம் எம்பிஏ கிளாஸு, அதுக்கப்புறம் சோட்டுவோட கிளாஸ்க்கு போவாங்களே தவிர நார்மலாக ஒரு ஃபேக்கல்ட்டியாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிளாஸ் சொல்கிறது. ஸோ அந்த கிளாஸை சொல்கிற அந்த ஜாப் மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்க கேபினுக்கு வந்துடுவாங்க. கிருஷ்ணா சோட்டு கிருஷ்ணா கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சோட்டு கிருஷ்ணாவையே பார்த்துட்டே இருப்பாங்க. பட் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது, பட் அவங்களையும் பார்த்துட்டே இருப்பாங்களா அவ்வளோதான். ஸோ கிளாஸ் முடிஞ்சுது, லன்ச் பிரேக் முடிஞ்சுது. அண்டு என்னது நம்ம லேப் டைம் ஆச்சு. லேப் டைமில் கூட ஷீ டோன்ட் வாண்டட் டு இல்லையா. இனிமேல் சோட்டுவை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதுக்கப்புறம் கிருஷ்ணா லேபுக்கு போக மாட்டாங்க. ஸோ பட் சோட்டு கிருஷ்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன இன்னொரு வரல அப்படின்ட்டு. பட் அப்படியே உட்காந்து சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு எதுவும் டைப் பண்ணாமல், எந்த ப்ரோக்ராமும் பண்ணாமல் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணாக்கு. இதுக்குள்ளே கிருஷ்ணாவுக்கு பிஎட் பிரின்ஸிபல்லேருந்து ஒரு கால் வரும். மேம் அர்ஜெண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் நம்ம கேம்பஸ்க்கு வர்றீங்களா அப்படின்ட்டு. ஓகே சார். எந்த ஃபேக்கல்ட்டியும் ஏன் கூப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ எஸ் சார் வர்றேன் அப்படின்ட்டு அவங்க இமீடியட்டாக கிளம்பி பிஎட் கேம்பஸ்க்கு போயிடுவாங்க. இந்த பக்கம் சோட்டு அவங்களால என்ன இது என்னால் உட்கார முடியல, இல்லை நான் போயிட்டு கிறிஷ் கூட பேசி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற கன்சர்ன் ஃபேக்கல்ட்டியை மேம் வாட்டர் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. லேப்லேருந்து வந்து கேபின் கிட்டே போவாங்க. உள்ளே போகலாமா வேணாமா, உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 1 மினிட் கழிச்சதுக்கப்புறம் இல்லை நான் போய் தான் ஆகணும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு மே கமின் அப்படின்னு கேட்பாங்க. பட் உள்ளே இருந்து எந்த ரிப்ளையும் வராது. அப்போது சோட்டு என்ன நினைப்பாங்கன்னா, சரி நான் நேற்றுலேருந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணல, மேபி அதுக்கு கிறிஷ் ஏதாவது சீரியஸாக இருக்காங்களா, அதுக்கு தான் ரிப்ளை கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போவாங்க. போய் பார்த்தா கிருஷ்ணா அங்கே இல்லை. ஐயோ எங்கே இருக்காங்க, லேபுக்கும் வரல, இங்கேயும் இல்லை, எங்கே இருக்காங்க இவங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் அங்கேயே நில்லி நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் லேபுக்கு வந்துடுவாங்க. சோட்டு வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுவாங்க தவிர அது என்ன ப்ரோக்ராம் டைப் பண்ணுறாங்க, அது எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா எதுவும் இல்லை. சும்மா அப்படியே ஒரு பிளாங்க் ஃபேஸ் வச்சுட்டு கிருஷ்ணாவுக்கு பற்றியே யோசிச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் கிருஷ்ணா பிஎட் காலேஜுக்கு போவாங்க. பிஎட் பிரின்சிபல் அவங்க ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு, மேம் நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணணும் மேம். ஸோ இப்போது எல்லோரும் ரிமைனிங் சப்ஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் நான் சொல்லலை, பட் மேம் நமக்கு ஒரு 1 மந்த் டைம் மட்டும்தான் இருக்குது. இந்த 1 மந்த் டைமில் எல்லோரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் மேடம், எம்எஸ் ஆஃபீஸில் தான் பண்ணணும் அப்படின்வாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், 15 டேஸில் பண்ணிடலாம், பெரிய சப்ஜெக்ட் ஒன்றும் இட்ஸ் வெரி பேசிக் சப்ஜெக்ட் தானே சார் பிஎட்க்கு, வி கேன் டூ இட் வித்தின் 15 டேஸ் சார் அப்படின்வாங்க. ஓகே மேம். ஸோ பசங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களா இந்த ப்ராஜெக்ட் பற்றி, பசங்க ரொம்ப பயமாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா. நோ ப்ராப்ளம் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணா பிஎட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அது இங்கே தெரியாது, நம்ம சோட்டுவுக்கு தெரியாது அவங்க பிஎட் கிளாஸ்க்கு போயிருக்காங்கன்னு. ஸோ டைம் ஆயிரும், 4 ஆயிரும், காலேஜ் முடிஞ்சிச்சு. பட் கிருஷ்ணாவை காணோம்,
சோட்டு ரொம்ப என்னாச்சு உங்களுக்கு இன்னும் வரல என்கிட்ட அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே கிருஷ்ணா ஜென்ரலாக அவங்க மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் அவங்களுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா. பிரின்சிபல் சும்மா கூப்பிட்டாங்க ஏதோ பேசுகிறதுக்கு, சரி போயிட்டு வந்துடலான்னு இன்டென்ஷனில் தானே போனாங்க. ஸோ அதுக்கு தான் மொபைல் எடுத்துகிட்டு போவாங்க. சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிபாவுக்கு மெசேஜ் போடுவாங்க. பிரதிபா, சாரி, எனக்கு இன்னொரு 1/2 hour லேட் ஆயிரும், இங்கே பிஎட் காலேஜில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், நீங்கள் போங்க, நீங்கள் கிளம்புங்க, அண்டு கொஞ்சம் நாகலக்ஷ்மி கூட இந்த வார்த்தை சொல்லிடுங்க தட் எனக்கு லேட் ஆயிரும் இங்கே அப்படின்ட்டு. பட் நாகலக்ஷ்மிக்கு மெசேஜ் மட்டும் போட மாட்டாங்க கிருஷ்ணா. சரி மேம் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு பிரதிபா ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ பிரதிபா சோட்டுக்கிட்ட வந்து, மேடம் இப்படி பிஇடி காலேஜில் இருக்காங்களா, அவங்களுக்கு லேட் ஆயிருமா, வீட்டுக்கு கிளம்புற சொன்னாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்பாங்க. அப்போது நாகலக்ஷ்மி ரொம்ப கோவம் வரும். வந்துட்டு இந்த மெசேஜ் எனக்கு கூட போட்டிருக்கலாமே, அந்த மேடம்க்கு போட்டு அவங்க எனக்கு சொல்லணுமா அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பொசசிவாக மறுபடியும் பொசசிவாக ஃபீல் பண்ணிவிட்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு ஆங்க்ரி பேர்டு இமோஜி மட்டும் சென்ட் பண்ணுவாங்க சோட்டு சைடில் இருந்து. கிருஷ்ணா அந்த மெசேஜை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் சிரிச்சுட்டு மறுபடியும் கிளாஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 1/2 hour 45 minutes லேட்டாக கிருஷ்ணா கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் கிருஷ்ணா ஷீ டிசைடட் நாட் டு டிஸ்டர்ப் சோட்டு இல்லையா. ஸோ அவங்க சைடில் இருந்து எந்த மெசேஜும் இருக்காது. அப்படின்னு சோட்டுவுக்கு ரொம்ப பொசசிவ்னஸ்ஸு, ஆங்கரி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களும் எந்த மெசேஜும் போட மாட்டாங்க. ஃபைனலாக அவங்க சோட்டுவால் முடியாமல் ஒரு மெசேஜ் மட்டும் போடுவாங்க. நீ ஈவினிங்கு அந்த மெசேஜ் நீ எனக்கே போட்டிருக்கலாம்ல, ஏன் பிரதிபா மேடமுக்கு எனக்கு சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு தெரியுமா அப்படின்வாங்க. அப்போது கிருஷ்ணா, ஓ நீ அப்படின்னா நீ என் மேலே கோவமாக இல்லையா இப்போ வரைக்கும், நான் நீ கோவமாக இருக்கேன்னு நினச்சிட்டு தான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு கிருஷ்ணா ரிப்ளை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு வேறு ரீசன்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. ஓ அப்படியா, ஸோ ரீசன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபோனில் எல்லாம் சொல்ல முடியாது, நாளைக்கு டைரெக்டாக சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க சோட்டு. அப்படின்னு ஓகே அப்போது குட் நைட் அப்படின்ட்டு, இவ்வளோதான், ரொம்ப சீரியஸாக ஓகே அப்போது குட் நைட் அப்படின்னு கேஷுவலாக குட் நைட் சொல்லுவாங்க கிருஷ்ணா. சோட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும் அந்த பக்கம். ஓகே குட் நைட் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க சைடு தூங்கிடுவாங்க. இந்த சைடு கிருஷ்ணாவுக்கு சோட்டுவோட சிச்சுவேஷன் ஷீஸ் மெச்சோர்டு இல்லை, அவங்களுக்கு புரியுது அந்த பக்கம் சோட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னது இவங்களுக்கு புரியுது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிருஷ்ணா எகெயின் சோட்டுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த தடவை என்னென்னா சோட்டு கொஞ்சம் ஸ்மைல் ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி மூடில் வந்துட்டே இருப்பாங்க. அதை பார்த்ததுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ஸ்மைல் வந்துடும் ஃபேஸில். வந்ததுக்கப்புறம் வந்து உட்காந்து அப்போ சோட்டு வந்தவே கேட்பாங்க, ஏன் நேற்றுக்கு இப்படி சிரிச்சிருக்கலாம்ல, எவ்வளோ நேற்றுக்கு ஃபுல்லாக உம்மனே இருந்த அப்படின்னு சோட்டு கேட்பாங்க கிருஷ்ணாவை. அப்போது கிருஷ்ணா, நீ தான் என்னை அப்படி உன்னோட பிஹேவியர் தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ மார்னிங் நீ உனக்கு ஹாய் சொன்னேன், நீ எனக்கு ரிப்ளை கூட பண்ணல, ஸோ அப்போது என் மூடு எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும் அப்படின்வாங்க. அப்படின்னா ஓ இப்போது நீ நேற்றுக்கு இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் ரீசன்ற அவ்வளோதானே அப்படின்னு சோட்டு சொல்லுவாங்க. ஆமாம் கரெக்டு தானே அப்படின்வாங்க கிருஷ்ணா. சரி அப்படின்வாங்க. ஆமாம் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, இப்போ சொல்லலாமே அப்படின்னு கிருஷ்ணா கேட்பாங்க. இந்த டிரைவிங்கில் நான் சொல்கிறது உனக்கு பாதி புரியும் பாதி புரியாது, இல்லை நான் பேசுகிறேன் அவன் கூட, இன்றைக்கி சொல்லிடுவேன் ஓகே அப்படின்வாங்க. சரின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதுக்குள்ளே காலேஜ் வந்துடுவாங்க. ஸோ காலேஜில் போயிட்டே இருக்கும். ஸோ
இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் டைமில் நாகலக்ஷ்மி கிருஷ்ணா கேபினுக்கு வருவாங்க. மே கமின் அப்படின்வாங்க. கமின் அப்படின்வாங்க. வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன்னது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்வாங்க சோட்டு. சொல்லு, 15 மினிட்ஸ் பிரேக்கில் 5 மினிட்ஸ் ஈஸியாக, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ தான் பார்த்துக்கணும் உன்னை டைமிங்ஸை அப்படின்வாங்க. எனக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்வாங்க. அப்போ சொல்லு அப்படின்வாங்க கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா அப்படி சொன்னதும் நாகலக்ஷ்மி அவங்க 2 ஹேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நமஸ்தே சாரி பொசிஷனில் வச்சுட்டு, ஐம் ரியலி வெரி சாரி நிஜமாலும் நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணேன், அது எனக்கும் தெரியுது. பட் அந்த இதில் நான் என்ன பண்ண எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல எனக்கு, அதுக்கு தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணேன், ரியலாக வெரி சாரி அப்படின்ட்டு அவங்க 2 ஹேண்ட்ஸ் நமஸ்தே வச்சுட்டு சாரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க சேரில் இருந்து வந்து, இப்படியெல்லாம் சொல்லாத ப்ளீஸ் அன்னு ஹக் பண்ணுவாங்க. ஸ்லோவாக ஹக் பண்ணிவிட்டு, சரி சரி இதெல்லாம் வேணாம், இப்போ என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்னேன்ல சொல்லு அப்படின்வாங்க. ஆமாம், ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு மனசில் உன்னை ஹக் பண்ணணும், உன்னை கிஸ் பண்ணணும்னு இன்டென்ஷன்ஸ் என் மைண்ட்லேயே இருந்தது. ஸோ நீ சடனாக கேட்டதும் நான் அதுக்கு தான் இம்மீடியட்டாக 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் உன்னை ஹக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் எப்படி கேட்கணுன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த டென்ஷன்லேயே நான் இருந்தேன்னா நீ சடனாக வந்து எனக்கு ஒரு கேன் ஐ கிஸ் யூன்னு கேட்டதும் எனக்கு என் மனசு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, உள்ள டென்ஷனாக இருந்தது உள்ள. அது என்னால் என்னன்னு உனக்கு சொல்ல முடியல. இதுக்குள்ளே நீ எனக்கு கிஸ் கொடுத்துட்ட. ஸோ அந்த ஃபீல், அந்த கிஸ்ஸோட ப்ளஷரை, அந்த இது நான் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே நீ லிப் கிஸ் கொடுத்துட்ட. ஸோ அது கொடுத்ததும் என் பாடி ஃபுல்லாக ஒரு கரண்ட் மாதிரி பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக உன்னை கேட்குவேணும், இதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஏதாவது கேட்குவேணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கு தான் என்னால் அங்கே உட்கார முடியல. அதுக்கு தான் நான் ஓடி வீட்டுக்கு போயிட்டேன். நீ அவ்வளோ மெசேஜஸ் போட்டாலும் என்னால் என்ன சொல்லணும்னு தெரியல, அதுக்கு தான் நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணாவுக்கு சோட்டு சொன்னதும் கிருஷ்ணா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, அது ரொம்ப சின்ன குழந்த மாதிரி அவங்க சோட்டுவை பார்த்து டைட்டாக ஹக் பண்ணி ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, இது காலேஜ், அதுக்கு தான் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுறேன், அதாவது வீடாக இருந்தால் டைட்டாக கிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்வாங்க. ரியலி அப்படின்ட்டு சோட்டு ப்ளஷ் ஆகிட்டு அங்கேயே அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அப்போது கிருஷ்ணா ஓகே இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல, யூ ஆர் கிளியர் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சோட்டு வெரி மச் கிளியர், ஐ லவ் யூ லாட் அப்படின்வாங்க. அப்போது கிருஷ்ணா வந்து ரொம்ப கேஷுவலாக ஓகே தென் சரி கிளாஸ்க்கு டைம் ஆகுதில்ல நீ போ அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து சோட்டு அவங்க கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.